ஹாய் வணக்கம், மலராஜா பேசுகிறேன். எங்கள் ஊரில் ராமர் கோயிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்தது. ரொம்ப விசேஷமாக ஒரு 10 நாளாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் நடத்தினாங்க காலையில். பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய கூட்டம் இருந்துச்சு. சந்தோஷமாக ஹாப்பியாகவும் இருந்தது. ஆனால் ஒரு உண்மைதாங்க, கடவுள் இருக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடம் மேலே ஒரு 4-5 கருடங்க சுற்றி சுற்றி வந்துச்சு. அப்போ அதை நாங்கள் பார்க்கும்போது இவ்வளோ நாள் இல்லை, அது கரெக்டாக அது செய்யும்போது ஏதோ ஒரு விசேஷம் திருவிழான்னா அந்த கருடம் வந்து நின்றுறாங்க. அப்போ அது கடவுள் எல்லா கடவுளையும் தான் சொல்கிறேன், இந்த கடவுளும் இல்லை, எல்லா கடவுளும் அப்போ இருக்கிறது உண்மைதாங்க. ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அது உண்மை தானேங்க. எங்கள் ஊரில் இது நடந்துச்சு. அந்த கருடம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். சுற்றி சுற்றி வந்தாங்க. பார்க்கவே ஒரு பிரமிப்பாக இருந்தது. அந்த கிருஷ்ணரே நேரில் வந்த மாதிரி அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. நிறைய கூட்டம், சரியான கூட்டம், நிற்க கூட முடியல. அப்புறம் எல்லார் மேலேயும் அந்த தண்ணி, கலச தண்ணி தெளித்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு, கலச தண்ணியும் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அன்னதானம் போட்டாங்க, அதையும் சாப்பிட்டு, அப்புறம் அங்கே ஹோமம் வளர்த்தாங்களே, அதில் அந்த கருப்பு மை மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கலச தண்ணியை கொஞ்சமாக கேட்டு வாங்கினோம் வீட்டில் தெளிக்கிறதுக்கு. ரொம்ப நல்லதுங்க, வீட்டில் தெளித்தா அவ்வளோ ஒரு விசேஷமானது அது. வீட்டில் தெளிச்சிங்கன்னா வீட்டில் எந்த ஒரு காற்று கருப்போ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தியோ இருந்தால் கூட அது வெளியே போய்டும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கலசத்தோட அவ்வளோ ஒரு அத்தனை நாள் வச்சு அவங்க பூஜை போட்டு அதுக்கப்புறம் அதை மேலே இது பண்ணுறாங்களே, அதனால் அது ரொம்ப விசேஷமானது. ஓகேங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட நடந்த திருவிழா 10 நாளைக்கு நல்லா ஹாப்பியாக இருந்தோம். அன்னதானம்லாம் டெய்லி காலை மதியம் நைட்டு போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அது கெட்டு அந்த மேளத்தை இது பண்ண சொல்கிறாங்க. அவங்க அந்த கலசம் தண்ணி ஊற்ற போகிறதுனால அந்த மேளம் கொட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆளுங்க எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, ஆளுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே கும்மலுங்க. அந்த கலசம் தண்ணி ஊற்ற போகிற டைமில் போட்டு நசுக்கி எடுத்துட்டாங்க, எங்களை ஒரு வழி பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகேங்க, இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் வேலைக்கு டைம் ஆகிடுச்சுன்ட்டு பார்த்துட்டு வேகமாக கிளம்பி ஓடின வேலைக்கு. ஏன்னா இது காலையில் அப்படி இப்படின்னு 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனேன். மேனேஜரை திட்டு வேறு பார்த்தா இல்லை, எதுவும் சொல்லலை. அப்புறம் நாங்கள் நேராக போயிட்டேன். ஓகேங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.